ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். போர் அடிக்காமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டு சேலையில் ஆயில் கரை இருந்தால் அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போகிறோன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ நான் அந்த பட்டு சேலை ஆயில் பட்டை எடுத்த 4ஆக ஃபோல்டு பண்ணி இது மாதிரி ஒரு டேபிளில் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஆயில் இருக்கிற இடத்துல இப்போ நான் என்ன அப்ளை பண்ணிகிட்ருக்கேன்னா, எங்கள் வீட்டில் இருக்க கோதுமை மாவை தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, மைதா மாவு, எந்த மாவாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 1/2 ஹவருக்கு விட்டுருங்க. நான் இப்போ வீடியோக்காக உங்களுக்காக அதை தள்ளி காட்டுறேன். பாருங்கள், அது எந்த அளவுக்கு ஆயில் மேலே உறிஞ்சி அப்படியே அந்த ஆயிலெல்லாம் எடுக்குதுன்னு பாருங்கள். நல்லா அப்சர்வ் ஆகி எல்லாமே அந்த நூல் இழைகளில் இருக்கிற அந்த ஆயில் கூடயும் நல்லா வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இதை இப்போ நான் உடனே எடுக்கிறேன், அதனால் எனக்கு லைட்டாக அந்த ஆயில் மைல்டாக தெரியும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு 1/2 ஹவர் கழித்து எடுத்து பாருங்கள், அதில் இருக்க ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக ஷாம்பு வாஷ் கொடுத்தீங்கன்னா சாரீ புதுசு போல் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு. நான் இந்த மாதிரி நிறைய பட்டு சாரீங்க எனக்கு இப்படி ஆயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஷாம்பு வாஷ் பண்ணுவேன், லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுவேன், சேலை தான் எனக்கு வீணாக போயிருக்கு, நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சதில்ல. அதுக்கப்புறம் இது நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு டெமோவாக காட்டிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷாம்பு வாஷ்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே சும்மா ஜஸ்ட்டு வாஷ் மட்டும், அந்த இடத்த அந்த மாவை மட்டும் சும்மா லைட்டாக அந்த ஃபோல்டிங்களோட அலசிட்டு காட்டுறேன். பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். சின்ன லைட்டாக ஒரு மைல்டாக எனக்கு அந்த ஆயில் கரை இருக்கும். ஏன்னா நான் ஷாம்பு வாஷ்லாம் பண்ணலை, வீடியோக்காக ஜஸ்ட்டு அப்படி கழுவிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அது பாருங்கள். நீங்கள் நான் சொன்ன மாதிரி 1 ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ஆயில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு வாஷ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே சந்தனத்தை கூடயும் குழைச்சி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, thank you friends. Thank you all.